எல்லாமே டேஷில் குட்டீஸ் ரீசெண்டாக நம்ம சேனலில் நான் ஒரு 300 ரூபாய்க்கு பூச்செடி வாங்கி வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பேங்க. அதில் 3 செடி பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிங்க. அந்த ரோஸ் செடியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பூச்சி புழு வந்துட்டு ஃபுல்லாக வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இலையிலேருந்து ஆரம்பித்து முக்கு வரைக்கும் அது விடவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு செடியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. சரி நம்ம இலையெல்லாம் பிச்சிட்டோம் அப்படின்னா சரியாயிடும்னு நினச்சேன். இந்த மாதிரி சி ஷேப்பில் கட் பண்ணியிருக்குங்க. அப்புறம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்குது. இது ஒரு செடியோட விட்டுருந்தா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற 2 ரோஸ் செடியிலையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டு சரி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னா சரியாயிடும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டப்பதான் சொன்னார், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம கரெக்டான முறையான இதில் வந்துட்டு சரி பண்ணாதான் சரியாகும்னு சொல்லி சொன்னார். பட் என்ன பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் இப்படி பார்த்ததே இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் ரோஸ் செடி வளர்த்து இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா செடி செத்து போயிடுமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டட்டா பை.